நெக்ஸ்ட் வந்து செல் மெம்பரேன். இந்த செல் மெம்பரேன் அப்படின்றது ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா எதில் இருக்கும்? செல் மெம்பரேன் ப்ரோகேரியாட்லேயும் இருக்கும், யூகேரியாட்லேயும் இருக்கும். பாக்டீரியா செல் எடுத்துக்கிட்டாலும் இருக்கும், பிளான்ட் செல் எடுத்துக்கிட்டாலும் இருக்கும். எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா செல் மெம்பரேன் அல்லது பிளாஸ்மா மெம்பரேன். சரிங்களா? அப்போ இதோடைய கேரக்டர் என்னன்னு படித்தேன். என்ன பண்ணும்? செலக்டிவ்லி பர்மியபிள் மெம்பரேன். அவ்வளோதான். இது வந்து ஒரு தேர்வு செய்யப்பட்ட கடத்தும் திசுன்னு சொல்லுவோம். எதெல்லாம் உள்ள அனுப்பணுமோ அதை உள்ள அனுப்பணும், எதை அனுப்பக்கூடாதோ அதை அனுப்பக்கூடாது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் போகணுமா போகக்கூடாதா, ஒரு செல்லுக்குள்ள வாட்டர் போகணுமா போகக்கூடாதா தீர்மானிக்கிறது இதுதான். சரியா? தேவையான இடங்கள்ல புரோட்டீன் வழியா மட்டும்தான் தண்ணியை அனுப்பும், மற்ற வழியா என்ன பண்ணாது, அனுப்பாது. லிப்பிட்லாம் தண்ணியை உள்ள அனுமதிக்காது, மற்ற மாலிக்குள்ள அனுமதிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறது தான் பிளாஸ்மா மெம்பரேன். அப்போ பிளாஸ்மா மெம்பரேனை பற்றி நமக்காக ஒரு எக்ஸாம்பிள் படிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எதை முதல்ல நமக்காக டிஸ்கவர் பண்ணி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆர்பிசி. சரியா? அந்த எரித்ரோசைட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த மெம்பரேனை பற்றி தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. லிப்பிட் எவ்வளோ இருக்குது, புரோட்டீன் எவ்வளோ இருக்குது, கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குது. சரியா? அதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி பிளாஸ்மா மெம்பரேனை பற்றி தெளிவாக படிக்கணும் அப்படின்னா எந்த மாடல் கரெக்டாக இருக்கும்? ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு மாடலை கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்மா மெம்பரேனில் லிப்பிட் வந்து எப்படி இருக்குது, டபுள் லேயராக இருக்கா, சிங்கிள் லேயராக இருக்கா, இந்த மாதிரி நிறைய தேரிஸ் இருக்குது. சரிங்களா? சிங்கர் அண்ட் நிக்கோல்சன் தந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் தான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் மாடல்னு சொல்லுவோம். அதையும் இதில் பார்த்துடலாம். ரைட்டா? ரைட். The detailed structure of the membrane was studied only after the advent of the electron microscope in 1950. பிளாஸ்மா மெம்பரேனை பற்றி டீட்டெயிலான ஸ்டடி எப்போ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை 1950களில் கண்டுபிடிச்ச பிறகு தான். 1950ஸ்க்கு அப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டீட்டெயிலாக அந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேனில் உள்ள என்னென்னலாம் மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாங்க. Meanwhile, chemical studies on the cell membrane, especially in human RBC, enabled the scientists to deduce the possible structure of plasma membrane. அதுக்கு அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா செல் மெம்பரேனுடைய கெமிக்கல் ஸ்டடிஸ் எதுலேருந்து, ஆர்பிசியிலிருந்து. சரியா? ஆர்பிசியோடைய மெம்பரேனுடைய கெமிக்கல் ஸ்டடிஸ் என்னென்னலாம் கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு செல் மெம்பரேனுடைய ஒரு எக்ஸாக்ட் ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. This study showed that the cell membrane is mainly composed of lipids and protein. அப்போ இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா செல் மெம்பரேன்ல முக்கியமா என்னென்ன இருக்கு அப்படின்னா லிப்பிடும் புரோட்டீனும், லிப்பிடுகளும் புரதங்களும் செல் சவ்வுல மிக முக்கியமா காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. The major lipids are பாஸ்போலிப்பிட். முக்கியமான லிப்பிட்ல நிறைய வகைகள் இருந்தாலும் முக்கியமா எந்த லிப்பிட் பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்கு? பாஸ்போலிப்பிட் தான் மிக முக்கியமா இருக்கு. தட் ஆர் அரேஞ்ச்டு இன் எ பை லேயர். இது எப்படி அமைஞ்சிருக்கிறது லிப்பிட் அப்படின்றது பை லேயரா அமைஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். சி உங்களுக்கு இங்க இருக்குது இல்லையா, இது ரெண்டுமே என்னது? லிப்பிட் பை லேயர். என்னது? லிப்பிட் பை லேயர். லிப்பிடாலான இரட்டை அடுக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இந்த லிப்பிட்ல மெயினான லிப்பிட் யாரு? பாஸ்போலிப்பிட். அது எப்படி அமைஞ்சிருக்குன்றாங்க? பை லேயர், ரெண்டு அடுக்கா அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஆல்சோ the lipids are arranged within the membrane with the polar head towards the outer side and the hydrophobic tails towards the inner part. இங்க என்ன சொல்றாங்க, இந்த மெம்பரேன்ல இதுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல்லுடைய ஸ்ட்ரக்சர். செல்லினுடைய என்னது இது? இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன். அண்ட் இதுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னா சைட்டோபிளாசம் இருக்கு. உள்ள யார் இருக்கா? ஜஸ்ட் சைட்டோபிளாசம் இருக்கு. அங்க மேல இன்னொரு செல் இருக்கு அப்படின்னு வச்சு. சரிங்களா? யூஸ்வலா உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு லிப்பிட் மாலிகூல் நீங்க எடுத்தீங்க, தனியா எடுத்தீங்கன்னா இதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? தலைப்பகுதி. அது நீங்க என்ன சொல்றீங்க? தலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்க இருக்குது இல்லையா, இது ரெண்டும், இது பேரு டெயில், வால் பகுதி அப்படின்னு சொல்றோம். பொதுவா நமக்கு பிளாஸ்மா மெம்பரேன்ல
இந்த ஹெட் ரீஜன் இருக்கு இல்லையா, தலைப்பகுதி அப்படின்றது போலார் அப்படின்னு சொல்லுவாங்க. போலார் ஆர் ஹைட்ரோஃபிலிக். அதுங்க ஹைட்ரோஃபிலிக். தமிழ்லயும் ஹைட்ரோஃபிலிக்னா நீர் விரும்பும்னு அர்த்தம். ஹைட்ரோஃபிலிக்னா இது எது? போலார். இங்க பாருங்க, polar head towards the outer sides. It means உங்களுக்கு இங்க தான் மேல செல்வால் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த போலார் ஹெட் எப்படி இருக்குது? வெளிப்புறம் நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஹைட்ரோஃபிலிக். ஹைட்ரோஃபிலிக்னா தண்ணிய விரும்பும். சரியா? வாட்டர் லவ்விங் சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இட் மீன்ஸ் வாட்டர் இது வழியா வருமானா வரும், தலைப்பகுதி வழியா மட்டும்தான். அதை தாண்டி உள்ள போகுமானா போகாது. ரைட்டுங்களா? இது புரிஞ்சிச்சா? ரைட். அடுத்தது என்ன சொல்றாங்க? அந்த ஹைட்ரோஃபோபிக் டெயில். ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா நீர் வெறுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ரோஃபோபிக்னா என்னது? நீர் வெறுக்கும். இட் மீன்ஸ் நீரை தன் வழியே உள்ள செல்ல அனுமதிக்காது. எது? டெயில். அப்ப ஹைட்ரோஃபிலிக் ஹெட், ஹைட்ரோஃபோபிக் டெயில். இது ஞாபகம் வச்சுக்கோ. ஹைட்ரோஃபோபிக் டெயில் டுவர்ட்ஸ் த இன்னர் பார்ட். இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், இதை மட்டும்தான் அவங்க சொல்றாங்க, இதையும் சேர்த்து சொல்லல. அப்ப ஹெட் ரீஜன் வெளி நோக்கி இருக்கு, டைல் ரீஜன் உள் நோக்கி இருக்கு. அதே மாதிரி இதுக்கு உள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வெளியே வச்சுக்கோ, இது உள்ள வச்சுக்கோ. அப்ப உங்களுக்கு இந்த நான் போலார் டெயில் அப்படின்னு சொல்லலாம். நீரை வெறுக்கக்கூடிய வால் பகுதி ரெண்டும் ஒன்னா இருக்கும், தலைப்பகுதி வேற வேற இருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு வாட்டர் மாலிகுல் வருது. இந்த வாட்டர் மாலிகுல் இங்கிருந்து இது வரைக்கும் வரும், ஆனா இது வழியா வராது. அப்ப லிப்பிட் வழியே தண்ணி உள்ள பூந்து இந்த சைடு வருமா, அல்லது இங்கிருந்து வெளியே போகுமானா நடக்காது. சரிங்களா? ஏன்னா தலைப்பகுதி மட்டும்தான் ஹைட்ரோஃபிலிக், வால் பகுதி அப்படின்றது ஹைட்ரோஃபோபிக். இது மறக்காத. புரிஞ்சிச்சா இது? எஸ், புரிஞ்சுதா இல்லையா? மெயின் அது. அடுத்தது, this ensure that non-polar tail of saturated hydrocarbons. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நான் போலார் டெயில் வால் பகுதி அப்படின்றது சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்களால் ஆனது. இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த அக்வஸ் என்வரான்மெண்ட். இந்த சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் வந்து என்ன ஆகாது, உங்களுக்கு தண்ணியால ஒண்ணுமே ஆகாது அப்படின்றது அர்த்தம். In addition to phospholipids, membrane also contain cholesterol. சார், பாஸ்போலிப்பிடை தவிர நமக்கு செல் செல்ல வேற என்ன இருக்குது? கொலஸ்ட்ரால், கொழுப்பு பொருட்களும் இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்குது? பிளாஸ்மா மெம்பரேன்ல தான் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாரு. இதுதான் ஃப்ளூயிட் மொசைக் மாடல், திரவ மொசைக் மாதிரி. யார் கொடுத்தது? சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். சிங்கர் மற்றும் ரிங்கோல்சன் கொடுத்தது. அண்ட் இதனுடைய ஸ்ட்ரக்சர், இது என்சிஆர்டியோட ஸ்ட்ரக்சர் போது நீங்க பாருங்க, இது ஒரு லிப்பிட் லேயர், இது ஒரு லிப்பிட் லேயர். சரிங்களா? இது ஃபுல்லா ஒரு லிப்பிட் லேயர், இது ஃபுல்லா ஒரு லிப்பிட் லேயர். ஓகே, இது ஹெட் அண்ட் இது டெயில். ஹைட்ரோஃபிலிக், ஹைட்ரோஃபோபிக் ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அடுத்தது சார், இந்த லிப்பிடுக்கு மேல, இந்த லிப்பிடுக்கு மேல உங்களுக்கு என்ன ஒட்டிட்டு இருக்கு? இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். இந்த இங்க இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர், இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது என்னது அப்படின்னா இன்டெக்ரல் புரோட்டீன். இதுக்கு பேர் என்னது? இன்டெக்ரல் புரோட்டீன். அப்படின்னா இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வாட்டர் மாலிகுல் வரணும்னா த்ரூ இந்த மாதிரியான புரோட்டீன் வழியாக மட்டும்தான் வர முடியும். சரியா? சேனல் புரோட்டீன் சொல்லுவாங்க. உள்ள ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், வாட்டர் மாலிகுல் உள்ள இருந்து இந்த பக்கம் வரணும், இல்லை இங்கிருந்து வெளியே போனோம்னா த்ரூ புரோட்டீன் வழியாக மட்டும்தான் போக முடியும். சரிங்களா? ரைட். இந்த புரோட்டீன்லயே இன்னும் நிறைய வகைகள் இருக்கு. ஒரு சில இடத்துல என்ன இருக்கும், இங்க பாருங்க, இந்த புரோட்டீன் ஒன்லி எங்க மட்டும்தான் இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. இதுக்குள்ள இருக்கா அல்லது தாண்டி வந்திருக்கானா? இல்லை. அப்ப உங்களோட லிப்பிட் பைலேயர்ல மேல மட்டும் அல்லது இந்த இடத்துல மட்டும் புரோட்டீன் அட்டாச் இருந்தா அந்த புரோட்டீனுக்கு பேரு எக்ஸ்ட்ரின்சிக் புரோட்டீன், வெளிப்புற புரதம். எக்ஸ்ட்ரின்சிக் புரோட்டீன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு சில இதுல இந்த புரோட்டீன் ஓரளவுக்கு என்ன ஆயிருக்கும், உள்ள என்டர் ஆயிருக்கும், அதுக்கு பேரு இன்ட்ரின்சிக் புரோட்டீன். சரியா? உட்புற புரதம் சொல்லலாம். ஆனா சேனல் புரோட்டீன் ஆர் டனல் புரோட்டீன் மட்டும்தான் இந்த சைடுல இருந்து இந்த சைடு வரைக்கும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் லிப்பிடுன்றது ஒரு பைலேயர். ஓகேவா? டெய்லு அண்ட் ஹெட் அப்படின்ற ரெண்டு ரீஜன் இருக்கும். ஹெட் ரீஜன் வந்து வாட்டரை விரும்பும்,
போலார் ரெட்டு, டெய்ல் வந்து நான் போலார் வாட்டரை வெறுக்கக்கூடியது. ஓகேவா? இது ரெண்டும் புரிஞ்சிச்சா? லிப்பிட் பார்த்தோம் அண்ட் புரோட்டீன் பார்த்துருக்கோம். அண்ட் இது தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னா கார்போஹைட்ரேட் இருக்கும். தவிர வேற என்ன இருக்கும்? கார்போஹைட்ரேட். தட் இஸ் நமக்கு இங்க சுகர் கொடுத்துருக்கோம். அண்ட் வேற என்னவும் இருக்கு, இப்பதான் படிச்சோம். பாஸ்போலிப்பிடை தவிர வேற என்னவும் இருக்கும், கொலஸ்ட்ராலும் செல் மெம்பரேன்ல இருக்கும். புரிஞ்சிச்சா இது? ரைட். அடுத்தது இந்த இடத்துல வேற ஏதோ சொன்னே, ரைட், அது வரும்போது பார்க்கலாம். இப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ வாட்டர் மாலிகுல் இது வழியா வராது, ஆனா இது வழியா மட்டும்தான் உள்ள போக முடியும். அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம், செலக்டிவ்லி permeable மெம்பரேன். சரிங்களா? சரி, இங்க பாரு. The study showed that cell membrane is mainly composed of lipids and proteins. The major lipids are phospholipid. அது பார்த்துட்டுமா? இதெல்லாம் பார்த்துட்டோம். Later biochemical investigation clearly revealed that the cell membranes also possess protein and carbohydrate. அதுக்கப்புறமா பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் என்ன, உள்ள என்ன மாதிரியான கெமிக்கல் காம்பவுண்ட்லாம் இருக்கு, ஒரு பயாலஜிக்கல் இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பயோகெமிக்கல் ஸ்டடிஸ் பண்ணி பார்க்கும்போது இதுல வேற என்னென்னவும் இருக்கான், புரோட்டீனும் இருக்கு, கார்போஹைட்ரேட்டும் இருக்கும். அதாவது லிப்பிடை தவிர புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் இருக்குதுன்னு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பயோகெமிக்கல் ஸ்டடிஸ்க்கு அப்புறமா கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? த ரேஷியோ ஆஃப் புரோட்டீன் அண்ட் லிப்பிட் வேர் இஸ் கன்சிடரபிளி இன் டிஃப்ரெண்ட் செல் டைப். சார், இதுல புரோட்டீனுடைய சதவீதமும் லிப்பிடோடைய சதவீதமும் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியா இருக்குமானா கிடையாது. அது ப்ரோ கேரியாட்டுக்கு வேரி ஆகலாம், யூ கேரியாட்டுக்கு வேரி ஆகும். அது ஒரு செல்லுடைய வகைகளுக்கு ஏற்ப அது வேறுபடலாம்னு சொல்றாங்க. கன்சிடரபிளி இன் டிஃப்ரெண்ட் செல் டைப். இன் ஹியூமன் பீயிங்ஸ் the membrane of the erythrocyte, அதாவது நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கக்கூடிய ஆர்பிசில 52% யார் இருக்கா, புரோட்டீன் இருக்கு, 40% லிப்பிட் இருக்கு, ரிமைனிங் போர்ஷன் யார் இருப்பா, கார்போஹைட்ரேட் இருக்கும். சரியா? அப்போ 52% புரோட்டீன், 40% லிப்பிட், மீதி இருக்கிறது கார்போஹைட்ரேட்டுகள் அண்ட் கொலஸ்ட்ரால், இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோ, நீட்ல வரும். Depending on the ease of extraction, membrane proteins can be classified as integral and peripheral protein. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இந்த லிப்பிட் பைலேயர்ல அட்டாச் ஆகிருக்கக்கூடிய புரோட்டீன் ஈஸியா நீங்க பிரிக்கலாமா, அல்லது உள்ள டீப்பா போயிட்டு பிரிக்க முடியாத மாதிரி இருக்கா? அதன் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பிரிக்கலாம். அதுக்கு பேரு ஒன்று வந்து இன்டகரல் புரோட்டீன். இன்டகரல் புரோட்டீன்னா இதுதான். அப்ப லிப்பிட் பைலேயர்ல இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கமும் தாண்டி வருது, அதுக்கு பேரு இன்டகரல் புரோட்டீன், ஒருங்கிணைந்த புரதம் தமிழ்ல. சரிங்களா? அண்ட் இன்னொன்னு வந்து பெரிபரல் புரோட்டீன். அதுதான் நான் என்ன சொன்னேன், எக்ஸ்டென்சிவ் புரோட்டீன் சொன்னேன். ஜஸ்ட் பெரிபரல் ரீஜன்ல வெளிப்புறமாக மட்டுமே புரோட்டீன் அட்டாச் இருந்தா அதுக்கு பேரு பெரிபரல் புரோட்டீன். உள்ள ஃபுல்லா டீப்பா இருந்தா அதுக்கு பேரு இன்டகரல் புரோட்டீன். ஓகே. பெரிபரல் புரோட்டீன்ஸ் லை ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் மெம்பரேன் while the integral proteins are partially or totally buried in the membrane. அப்ப என்ன சொல்றாங்க, இப்ப பெரிபரல் புரோட்டீன் வந்து ஒன்னு லைட்டா இந்த மாதிரி அட்டாச் ஆகியிருக்கலாம், அல்லது இன்னொன்னு சொல்றாங்க கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கலாம். எது? பெரிபரல் புரோட்டீன். பட் இன்டெகிரல் புரோட்டீன் மட்டும்தான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆயிருக்கும். அதான் அர்த்தம். புரிஞ்சுச்சா? இன்டெகிரல் புரோட்டீன்ஸ் ஆர் பார்ஷியலி ஆர் டோட்டலி, சாரி இந்த இடத்துல கவனி, பெரிபரல் புரோட்டீன் வந்து ஒன்லி சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கும். இன்டெகிரல் புரோட்டீன் மேபி இந்த மாதிரி, தப்பா சொல்லிட்டேன், இன்டெகிரல் புரோட்டீன் மேபி இது வரைக்கும் கூட வந்து இருக்கலாம். சரியா? மேபி அண்ட் அல்லது ஃபுல்லாகவும் இருக்கலாம். இதான் அர்த்தம். இது வந்து பெரிபரல் புரோட்டீன் ஞாபகம் வச்சுக்கோ, அண்ட் இன்டெகிரல் புரோட்டீன் ஞாபகம் வச்சுக்கோ. புரிஞ்சிச்சா? இது ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோ. இதுல இமேஜஸ்ன்னு கொடுத்தா இது மட்டும்தான், வேற எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட், as improved model of the structure of cell membrane was proposed by Singer and Nicholson in the year of 1972. நிறைய பேர் மாடல் கொடுத்தாங்க, ராபர்ட்சன், டேனியல் டேவிசன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளாஸ்மா மெம்பரனுடைய மாதிரியை கொடுத்தாங்க. அதுல எல்லாராலையும் ஓரளவுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டது தான் எது, இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல், திரவ மொசைக் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மொசைக்னா என்ன அர்த்தம்? மொசைக் தெரியாது. டொபாக்கோ மொசைக் டிசீஸ் நடத்தும் போது சொன்னேன், மொசைக்னா இதான் சொன்னேன். நான் சொன்னேன்
சொல்லலையா? கலர் கலரா தெரியுதா இல்லையா? தெரியுதா இல்லையா? மொசைக்னா டிஃப்ரெண்ட் கலர், அதான் மொசைக். டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கிறதுக்கு பேர் தான் மொசைக். ஃப்ளூயிட்னா திரவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு சைட்டோபிளாசத்துல மோஸ்ட்லி லிக்விட் இருக்கும், அதுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் மிதந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றது தான் திரவ மொசைக் மாதிரி, ஃப்ளூயிட் மொசைக் மாடல். மொசைக்னா டிஃப்ரெண்ட் கலரை சொல்றது தான் மொசைக். சரிங்களா? புரியுதா? ரைட். According to this, the quasi-fluid nature of lipid enables lateral movement of proteins within the overall bilayer. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, quasi-fluid nature of lipid அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு லிப்பிட் வந்து ஓரளவுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப டைட்டா இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு திரவ அமைப்பு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் enables lateral movement of proteins with the overall bilayer. அது என்ன பண்ணுது, ஏன்னா உங்களுக்கு லிப்பிட் லேயர் வந்து ரொம்ப டைட்டா இருந்தா அதுல புரோட்டீன்லாம் உள்ள என்ன ஆக முடியாது, இங்க இருந்து அந்த பக்கம்லாம் போக முடியாது. அப்ப அந்த மாதிரி குவாசி ஃப்ளூயிட் மாதிரி இருக்கக்கூடிய லிப்பிட் பைலேயரு அது தன் வழியை எதை அனுமதிக்குது, புரோட்டீனை உள்ள போகிறதுக்கு, கொஞ்சம் உள்ள போகிறதுக்கு அனுமதிக்கிறதுன்னு சொல்றாங்க. திஸ் எபிலிட்டி டு மூவ் வித்தின் த மெம்பரேன் இஸ் மெஷர்ட் ஆஸ் இட்ஸ் ஃப்ளூயிடிட்டி. அந்த உள்ள போகுது இல்ல, லிப்பிட் வந்து உள்ள போகுது இல்ல, அது எதை குறிக்குது அப்படின்னா அந்த லிப்பிடோடைய ஃப்ளூயிடிட்டியை குறிக்குது. சரி, அது திரவத்தன்மை கொண்டிருப்பதனால தான் உங்களுக்கு ஈஸியா புரோட்டீன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுது. மேபி அது எக்ஸ்டென்சிவா இருக்கலாம் அல்லது இன்டெகிரலா கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், the fluid nature of the membrane is also important from the point of view of functions like cell growth. கரெக்ட் தானே? இந்த மெம்பரேன் உங்களுக்கு ஒரு திரவம் மாதிரி